எப்பொருள் யார் யாரை கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. எப்பொருள் எத்தன்மையாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. பல ஆயிரம் ஆண்டுகளாக இருந்து வருகின்ற ஒரு உணவு நம்பிக்கையின் காரணமாக மனிதன் எப்படி தன்னுடைய நோய்களை வாங்கி கொண்டான் என்பதை நாம் சுருக்கமாக சொல்ல விருப்பப்படுகிறோம். வேட்டையாடிய சமூகம், பிறகு வேளாண்மை சமூகம், இப்படித்தான் இருந்திருக்க வேண்டும். கொலை செய்து சாப்பிடுவது, பிறகு விவசாயம் செய்து அதிலிருந்து வரக்கூடிய உணவை எடுத்துக்கொள்வது, இப்படித்தான் இருந்திருக்க முடியும். வேற எப்படி இருந்திருக்க முடியும்? வேட்டையாடுதல், வேளாண்மை செய்தல், இது ரெண்டு தான் இருந்திருக்க முடியும். வேற என்ன இருந்திருக்க முடியும்? வேட்டையாடி சாப்பிட்றது, வேட்டையாடுதான் கொன்று சாப்பிட்றது. வேளாண்மை செய்யறதுன்னா உழவு தொழில் பண்ணி சாப்பிட்டுக்கிறது. அதுதான் வள்ளுவர் சொல்றார். வள்ளுவர் என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர் என்று சொல்றார். இதுல என்ன பொருள் கேட்டீங்கன்னா, உண்டு வாழ்பவரை காட்டிலும் உழுது வாழ்கின்றவர், அது உண்டு வாழ்றவரை காட்டிலும் உழுது வாழ்கின்றவர் மேலானவர் என்று பொருள். அப்ப உண்டு வாழ்வர் யாரு, உழுது வாழ்றவர் யாரு? அப்ப இந்த உண்டு வாழ்வரை காட்டிலும் உழுது வாழ்கின்றவர்கள் மேலானவர் என்று சொன்னால், அவன் உற்பத்தி பண்ணி அவன் சாப்பிடுறவன், அது ஒண்ணும் தப்பு கிடையாது. இன்னொன்னு இருக்குது. அப்ப நாம எல்லாருமே இப்ப நாம தவம் செய்து வாழ்றவங்க, நாம சுத்தம் பண்றவங்க, நம்ம சுத்தம் பண்றது வாழ்றவங்க. சுத்தம் பண்ணி வாழ்றது என்பது தவம் செய்து வாழ்தல் என்று பொருள். அதாவது மிக குறைந்த அளவில் சுத்தம் செய்து வாழ்கின்ற பொழுது நமக்கு மிகுந்த ஆரோக்கியம் வந்துருது. அப்ப இதுதான் தவ வாழ்க்கைன்னு பேர். அதாவது குறைந்த முயற்சியில் பெரிய நன்மை. சரி, அப்ப உண்டு வாழ்வதில் காட்டிலும் உழுது வாழ்கின்ற மேலான என்று சொல்லும் பொழுது, இன்னொரு திருவள்ளுவர் சொல்லுவாரு, அதை காட்டிலும் தவம் செய்து வாழ்கின்றவர்கள் கீழானவர் என்று சொல்லவே இல்லை. ஏன்னா தவம் செய்வார் தம் கர்மம் செய்வார், அவம் செய்வார் ஆசையில் பட்டும்னா. இப்ப நம்ம வயிறு அமைதியா இருக்கிறப்போ ஒரு பொருளை சாப்பிடுறீங்களா இல்லையா? வயிறு அமைதியா இருக்கு, எதுவுமே கேட்கல, ஏன் ஒரு பொருளை சாப்பிடுறீங்க? 100க்கு 100 பேர் எதான் திங்கிறான், 100க்கு 20 பேரு. வயிறு அமைதியா இருக்கு, எந்த ருசிக்கு இன்னொரு பேர் ஆசை. சரி, வயிறு அமைதியா இருக்கு, எந்த பிரச்சனையுமே இல்லை. சரி, அப்படி ஆசைக்கு சாப்பிடறால என்ன நன்மை வருது? ஆசைக்கு சாப்பிடுறீங்க, நிறைய ஏதோ தின்னுங்க, அதை பத்தி பிரச்சனை இல்லை. ஆனால் என்ன ஆகுது? உடம்பு என்ன ஆகும்? ஆசைக்கு சாப்பிடுறேன்னு சொல்லிப்பட்டு உடம்ப காப்பாற்ற தெரியுது. அப்ப வாயை மூடிட்டுல இருக்கணும். இப்ப உடம்ப கெட்டு போகும் பொழுது வாயை மூடிட்டுல இருக்கணும். அப்ப உடம்பு கெட்டு போச்சுங்கிறங்க, ஒத்துக்க மாட்டேங்கிற அப்படின்னு யார்கிட்ட போற? அந்த உணவு உண்ணுகின்ற ஊதாரிட்ட போற. யாரு? வெள்ளைக்காரங்கிட்ட போற. அந்த ஊதாரி உணவை நிறுத்த தெரியாது அவனுக்கு, அவனு ஒரு ஊதாரி தான் சொல்லுவாங்க. ஊதாரித்தனமா திங்கிறான்னு சொல்லுவாங்க. இது கரெக்டு தான் எல்லாமே. இவன் அதே தப்பா பண்ணுவான், அடுத்தவன் பண்ணும்போது ஊதாரிம்பா, தனக்கு வரும்போது தெரியாதும்பா. இதுதான் குற்றத்தை ஒத்துக்கொள்ளாத தன்மைன்னு பேரு. இது அது காரணம் அந்த பிறவி கேவலமான நிலை. அதுதான் அந்த தபம் செய்ய. அதப்பா 3 வாழ்க்கை இருக்கு. அப்படின்னா அதாவது உழுது வாழ்தல், உண்டு வாழ்தல், தவம் செய்து வாழ்தல், 3ஆ பிரிச்சுக்கணும். அதாவது தவம் செய்து வாழ்றது முதல் நிலை, உழுது வாழ்றது 2வது நிலை, உண்டு வாழ்றது 3வது நிலை. அப்போ இந்த சாப்பிட்ற பூரா இவனும் உற்பத்தி பத்தி கவலைப்படுறதில்ல. ஏன் உற்பத்தி பத்தி கவலைப்படுறதுன்னு கேட்டீங்கன்னா, இயற்கையிலேயே உணவு உற்பத்தி என்பது கிடையாது. இயற்கையிலே கிடையாது. ஏன்னா ஏன் கிடையாது கேட்டீங்க? இயற்கைக்கு தெரியும், ஆற்றலா வச்சிருக்குது, நேரடி சக்தியின் வடிவமா வச்சிருக்குது. அதாவது என்ன பண்ணுது? சக்தி வடிவில் வச்சிருக்குது. அதான் விண்வெளி ஆற்றல். அந்த காமா கதிர்ங்கிற ஆற்றல், வெப்ப கதிர் ஆற்றல், நைட்ரஜன் ஆற்றல், ஆக்சிஜன் ஆற்றல், இதெல்லாம் ஆற்றல் வடிவம். வெப்பம் தீரவே தீராது. ஆற்றல் ஆவதும் இல்லை, ஆற்றல் அழிவதும் இல்லை. பொருள் சேதையும் அது வேற. அதான் பொருள் எல்லாம் அழியக்கூடியதுன்னு அர்த்தம். அதனாலதான் இயற்கை என்ன பண்ணுதுன்னா, இந்த மேலானவர்களுக்கு மட்டும் அதுதான் வள்ளுவர் சொல்லுவாரு, அல்லல் அருள் ஆழ்வாருக்கு இல்லை. அருள்னா ஆற்றல்னு அர்த்தம். அருள்னா
ஆற்றல். ஏங்க அவங்க ஏதோ இதுங்க சூழல் சரியில்லையா? அங்கேயே திரும்பிட்டு இருக்கிறீங்க, கஷ்டமா இருக்கா? இல்ல எறும்பு ஆ எறும்பு மேயுதியா? ஆ, அதான் 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 அது அது அப்படித்தான் இருக்கும். இந்த இது லைட்ல. ஆமா, அந்த பூச்சி வந்து விழுந்துட்டே இருக்கும். ஆமா. மழை பெஞ்சிருக்குல்ல, ஒரு 10 நாளைக்கு அப்படித்தான் இருக்கும். மழை பெஞ்சிட்டா கூட லேசா அது வந்துகிட்டே இருக்கும். இந்த ஈரப்பதம் போனா ஆமா தான் போகும். நம்ம ஈரப்பதம் இருக்கிற வரைக்கும் வரும், போகும், வரும். இங்கெல்லாம் மழையெல்லாம் பெருசா ஈரோடு மாவட்டம் கோபில எல்லாம் மழையே கிடையாது. மழையே கிடையாது. ஆஹா, மழையே ம். சுத்தமா மழையே இல்லை. சும்மா லேசா அப்படியே இல்லை குசுன்னு வந்துச்சு, அப்படி போயிடுச்சு தவிர 1/2 மணி நேரம் கூட ஒழுக்கமா ம். கோபியில பெய்யல. 1/2 மணி நேரம் கூட மழை இல்லை இந்த 10 நாள். எல்லா பக்கம் நல்லா சரி. பெஞ்சிருக்குது, எல்லா பக்கம் நல்லா பெஞ்சிருக்குது. ஆனா ஆமா. ஈரோடு மாவட்டத்துல தென் மழையே இல்லை. தென் ஈரோடு தமிழ் ஆமா. தென் தமிழ்நாடுலாம் வரலாறு காணாத மழை, நல்லா 20 வருஷத்துக்கு முன்ன பெஞ்ச மழைங்கிறான். இங்க நமக்கு வந்து அப்படி பெஞ்சு. நம்மளது வடக்கு அப்படியே அவங்க தெற்க போய் நம்மளது வடக்கு போயிருது. எங்களது வந்து எப்படி மேற்கு வந்துருது. எங்களுக்கு மேற்கு மாவட்டம், எங்களுது எல்லாம் மேற்கு போயிருது. நமக்கு வடகிழக்கு மழை தான் நமக்கு. ஆமா, சரி. நமக்கு இப்ப பருவம் ஆனா உதகையில கொஞ்சம் பெஞ்சிருக்கு, ஊட்டியில கொஞ்சம் பெஞ்சிருக்கு, கோயம்புத்தூர்ல பெஞ்சிருக்குது, கோவை. இங்கெல்லாம் பயங்கரமா அடிச்சு நொறுக்கி இருக்குது. ஆனா அங்கெல்லாம் நொறுக்கி இருக்குது. நம்ம ஈரோடு மாவட்டம் இந்த பக்கம் காங்கேயம், தாராபுரம், ஈரோடு இந்த பக்கம்லாம் மழை இல்லை. சரி. ஆக நாம் இத இப்ப புரிஞ்சுக்கிறோம். அப்ப ஆற்றலைத்தான் நம்ம எடுத்து பழகணும். இந்த இயற்கை என்ன பண்ணும்னா ஆற்றலைத்தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். இப்ப ஆற்றலுக்கு பத்தி தெரியாமையே வெள்ளைக்காரன் தவறு பண்றான். அதாவது ஆற்றல் வந்து நேரடியா மனிதன் எடுத்துக்கொள்றாங்கிற செய்தியே அவனுக்கு தெரியல. காரணம் அந்த மனம் வந்து ஒண்ணு ஏற்றுக்கொள்ள, என்னதான் உண்மை சொன்னாலும் மனம் ஏற்றுக்கொள்ளாது. என்னதான் உண்மை சொன்னாலும் எதை ஏற்றுக்கொள்ள மனம் ஏத்துக்கிறது இல்ல. வெள்ளைக்காரனுக்கு மனம், இப்ப வெள்ளைக்காரனுக்கு மனது மனம்னு ஒண்ணு இருக்குன்னு ஒத்துக்கிறது இல்ல. ஆனால் உண்மை சொன்னால் அதை தடுக்குது. அவனுக்கு அறிவு வந்து ரொம்ப குற்ற உணர்வா பண்ணுது. அதான். அறிவு வேற, மனம் வேற. மனம் சொல்வதை அறிவு, அதை உண்மை உணர்ந்து சொல்றது கூட அவன் ஏத்துக்கிறது இல்ல. அதனாலதான் வந்து இந்த கீரரத்ன மனைக்கு வந்து ஆராய்ச்சி பண்ணது கூட அவனால ஏற்றுக்கொள்ள முடியல. ஆனா ஏற்றுக்கொள்ளணும்னா அவன் அறிவியல மெய்ப்பிக்கணும். அறிவியல வந்து மெய்ப்பிச்சு காட்டணும். அவர் மெய்ப்பிச்சு காமிச்சிட்டு போனாரு. ஆனால் அதுக்கப்புறம் அவங்க கிடப்புல போட்டாங்க. அதுக்கான ஆளே இல்லை. இப்ப அதுக்கப்புறம் புத்தகம் வடிவில் வந்துருச்சு. 2000 இந்த புத்தகம் வந்து 2001 இந்த புத்தகம் வந்துருச்சு. 2001 அவங்க 2006. ஆனா வெங்கடேசன் வந்து ஹீரரத்ன மனைக்கு முன்பாகவே அப்பவே இமெயில் வந்துருச்சு. இமெயில் வந்து எனக்கு 25 வருஷமாச்சு. முதல் இமெயில தொடர்பு கொண்டு அவன் பதில் எல்லாம் கொடுத்துட்டான். ஆனா இருந்தாலும் அவனுக்கு வந்து கட்டுரை வடிவில் தான் போயிருக்குது, தகவல் வழி தான் போயிருக்குது. அதுக்கப்புறம் தான் ஹீரரத்ன மனைக்கு நேரடியா போய் அவர் பண்ணாரு. ஆனா ஹீரரத்ன மனைக்கு வெங்கடேசனுக்கு எந்த தொடர்பும் கிடையாது. அவன் வேற, அவரு வேற, இவரு வேற. ஆனால் அப்ப என்ன பண்ணிருக்கோம் தெரியுங்களா? அந்த ஹீரரத்ன மனைக்கு ஆராய்ச்சி பண்ணும் பொழுது வெங்கடேசன் கருத்தை சேர்ந்து ஆராய்ச்சி பண்ணிருக்காங்க. விட்டானு அந்த கோட்டை விட்டானுங்க, அறிவு கட்டவனுக்கு. அதாவது இந்த மாதிரி ஏற்கனவே ஒரு கட்டுரை வந்திருக்கு இல்லையா? அந்த கட்டுரை ஏற்கனவே கடிதம் போட்டு வந்திருக்குது. அதையும் வச்சுக்கிட்டு இந்த ஹீரரத்ன மனைக்கு நேரடி ஆராய்ச்சி ரெண்டே அவர்கிட்ட கேட்டிருக்கலாம். இந்த மாதிரி தமிழ்நாட்டில இருந்து எங்களுக்கு ஒரு கடிதம் வந்திருக்கு, ஒரு பொறியாளர் ஆராய்ச்சி பண்ணி பசி தாகத்தை கட்டுப்படுத்தி காற்றுல வாழ முடியும்னு சொல்றாரு, உங்களது எப்படி ஒத்து போகுது அப்படின்னு கேட்டிருக்கணும். அந்த மட்டும் கேட்கல. இப்ப புரியுதுங்களா? இப்ப நான் மீண்டும் அது எப்படி தொடங்கணும்னா அந்த காலையில கூட இந்த விண்வெளித்துறை ராணுவத்துறை விஞ்ஞானி கிட்ட பேசினேன். ஓய்வு பெற்ற ராணுவத்துறை விஞ்ஞானி, அவர்கிட்ட பேசினேன், காலையில பேசினேன். நல்ல வேலை ஒரு விஞ்ஞானி வந்து தொலைபேசி வேணா அவரே ஏற்கனவே கூப்பிட்டாரு. அப்புறம் 2 மாசத்தோட பேசினாரு. என்ன ஆச்சுங்கன்னு கேட்டேன். இல்ல அமெரிக்காவோட இந்தியாவில இருந்து ஒருத்தர் போறாரு, பேரை சொன்னார், சுக்லான்னு சொன்னாரு. அப்புறம் பார்த்தங்காட்டி சுக்லான்னு யாருன்னு பார்த்தா அது வந்து விமானப்படையில் இருக்கிற விமானத்துறையில யார விமான ஓட்டியோ விமானப்படை என்னமோ தெரியல, அங்க இருந்து ஒரு ஆள் போறாரு. அது அமெரிக்கா சார்பில் போறாங்க. அமெரிக்க விண்வெளித்துறை அனுப்புது அவரு. அப்புறம் ஹங்கேரி நாட்டை சேர்ந்தவர். அப்புறம் சுக்லா போறாரு. அவர் என்ன வர 4ஆம் தேதி 8ஆம் தேதி 2 நாள் கழிச்சு 8ஆம் தேதி அவங்க பயணம் செய்யறாங்க. எங்க போறாங்க? விண்வெளிக்கு போறாங்க. அவரை பத்தி சொன்னாரு. அப்ப நான் சொன்னேன், இந்த மாதிரி ஏற்கனவே நாசாவோட இருக்குது அப்படின்னு. இப்ப நாசாவோட இருக்குது அப்படின்னு இவர் என்ன தெரியுமா சொல்லணும்? அவர்கிட்ட போய்
நான் வாட்ஸ்அப்ல பேசி அவர் வாட்ஸ்அப்ல இருக்காரு. இந்த மாதிரி நாசால இருக்கிறாருன்னா, நாசால ஏற்கனவே வெங்கடேஷன் வந்து அங்க கடிதம் எழுதியிருக்காரு. ஏற்கனவே ஈரத்துல நமக்கு ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறாங்க. அவங்க அங்கேயே அவங்க சொல்லி தருவாங்க அப்படின்னு ஒரு வார்த்தையை சொன்னேன். எந்த அளவுக்கு உள்வாங்குறான்னு தெரிய மாட்டேங்குதுங்க. ஒன்றும் கஷ்டம் கஷ்டம். அஹ், அதான் நம்ம எப்படியாவது இது போய் சேரணும்னு பார்க்குறோம். அது எப்படியாவது நின்றுக்கிட்டே தான் இருக்குது. அது நான் தான் பண்ணணும். பின்னி நான் எனக்கு அறிவியல் தொடர்பு எனக்கு ஆள் வருது. ஆனால் பாருங்க, இப்ப நான் 8ஆம் தேதி ஒரு ஆள் கிளம்புறாரு பாருங்க. நீ போய் உங்களுக்கு வீடியோ அனுப்பிச்சிருக்கேன் பாருங்க. இல்ல பார்த்தா தெரியும். சுக்லாங்கிற ஒருத்தர் போறாரு. இந்தியா சார்பில், ம். அதாவது அவங்க உலகத்துல எல்லாரும் தேர்ந்தெடுப்பாங்க. எல்லா நாட்டில் இருக்கிறவங்க தேர்ந்தெடுத்து அவங்க ஆராய்ச்சி பண்ணுவாங்க. அதெல்லாம் பெரிய விஷயம். விண்வெளியில் வந்து எந்த வேறுபாடும் சாகுபாடு கிடையாது. அவங்க வந்து ஆராய்ச்சி பண்ணி கடுமையான விதிகளுக்கு உட்பட்டு என்ன சாப்பாட்டை தவிர எல்லா பயிற்சியும் அங்க பண்றாங்க. அது என்ன பயிற்சி பண்ணி என்ன பண்றது? ஆரோக்கியம் வராது. அதான், நீ ஓட்ட பயிற்சி பண்ணா ஓட்டு பயிற்சி பண்ணா என்ன பயிற்சி பண்ணா இங்க வயிறு விஷத்தை சாப்பிட்டு இருக்கிற அப்புறம் எப்படி ஆரோக்கியம் கிடைக்கும்? எதை சாப்பிட்ற? விஷம்தான். விஷத்தை தின்னு ஓட்டு உடற்பயிற்சி பண்ணி என்ன பண்ண போறேன்? எல்லாம் எப்பேற்பட்ட பயிற்சியாளரையும் சம்பாதிக்கிறதுலயே பறக்குறாங்க. உடம்பாவது கிடம்பா எழுந்திரிச்சா பறக்குறான். காய் இல்ல சம்பாதிக்கிறதுக்கு இல்ல அப்புறம் எங்க போய் உடம்பு இல்ல பார்க்கறான்? இல்ல, நாம பிரச்சனையே தீர்வு சொல்லுங்க. நீங்க அது இங்கதான் நாம கொஞ்சம் தடுமாறக்கூடாது. நாம வந்து தீர்வை பத்தி பேசிட்டு ஆ, இருக்கிறோம். ஆ, தீர்வு தீர்வு சொல்லணும். தீர்வு தான். பிரச்சனையை சொல்லக்கூடாது. ஆமா, நீங்க தான் பேசணும். நான் பேசுற மாதிரி எல்லாரும் பேசணும். இப்ப நம்ம கிட்ட ஒரு 4-5 பேர் இருக்கிற ஏன்னா எல்லாரும் பேசணும். பிரச்சனை பிர- பிரச்சனை தான் எல்லாத்துக்கும் இருக்குது தெரியுது. ஆனா அதுக்கு தீர்வு தான் நம்ம சொல்லணும். அவ்வளவுதான். கேட்டா கேட்கறேன், கேட்கட்டி பாரு. இப்ப நான் வந்து முயற்சி பண்ண மாதிரி இன்னைக்கு ஆளு கூப்பிட்டு பேசிட்டேன் அவர்கிட்ட. வாட்ஸ்அப்ல இருக்கிறீங்களா அப்படின்னு நான் செய்தி அனுப்பிச்சிட்டேன். நீ அவருக்கு வந்து அந்த சுக்லாவுக்கு நீங்க சுபாஷ் சுக்லா, அவருக்கு நீங்க வந்து ம். லிங்க் அனுப்புங்க, போய் பார்க்கட்டுன்னு சொன்னேன். ஆ, அனுப்பிச்சாச்சு, அவ்வளவுதான். அனுப்பிச்சாரு. ஆனா யாருக்கு தெரியும்? அவரு என்ன, அவங்க ராணுவத்துறையில் இருக்கிறவங்க, விண்வெளித்துறை, அவருக்கு தொடர்பு இருக்கு. பேச வேண்டியது தானே. ஏன்னா அவ்வளவுதான். நமக்கு நேரடியா யாரும் கிடையாது. நமக்கு நேரடியா பெரிய சாபக்கேடு. நமக்கு பெரிய அதான். ஒருத்தர் நேரடியான விஞ்ஞானி நமக்கு கிடைக்க மாட்டேன். இவ்வளவு பேசுறேன். இந்த புத்தகம் இத்தனை பேர் வாங்கி படிக்க ஒருத்தன் கண்ணுல கூட படாத. என்னடா இது கொடுமையா இருக்கு. ம். அது ஒரு ராணுவத்துறையை சேர்ந்தவருக்கு கிடைச்சிருக்குது. அது ஒரு பெரிய விஷயம்தான். இந்த ராணுவத்துறை ஆளுக்கு கிடைச்சிருக்குது, அது பெரிய விஷயம். ஆனா இருந்தாலும் ஒரு இன்னும் அந்த வேகம் இல்ல அவருக்கு. பத்தாது. ஆ, நான் சொன்னேன், நீங்க அந்த புத்தகம் 15 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கியிருக்கீங்க. இப்ப 5வது பதிப்பு வந்திருக்கு. அதை வாங்கி நீங்க படிக்கணும்னு சொன்னேன். அப்படியா அப்படிங்கிறாரு. இப்படி என்ன பண்றது? ம். அதான். 5 பதிப்பு ஆயிருக்குது. அவர் 15 வருஷத்துக்கு முன்னாடி 2010ல வாங்கினது. நான் கொடுத்தேன். ஒரு புத்தகம் கொடுத்தேன். அவ்வளோ. ஒரு புத்தகமா 2 புத்தகமா கொடுத்தேன். அதை வச்சுதான் அவர் நம்பர். அப்ப 15 வருஷம் இதே பழைய எண் தான். அதை வச்சு கூப்பிட்டாரு என்னைய. கூப்பிட்டு நான் பேசிட்டேன். ம். அப்புறம் ஒரு 2 மாசம் முன்னாடி பேசினா, அப்ப இன்னைக்கு காலையில என்ன ஆச்சுங்க, எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு. நான் எங்க இருக்கிறீங்கன்னு கேட்டேன். நான் சும்மா வேணும்னே கேட்டேன். டெல்லியில இருந்து வந்துட்டீங்களான்னு கேட்டேன். இல்லை, நான் இப்ப சென்னை வந்துட்டேன், பணி நிறைவு ஆயிட்டேன்னாரு. சரி, அப்படி பேசும்பொழுது யாரு போறாங்க, இந்த மாதிரி அமெரிக்காவில் ஒருத்தர் போற, சுக்குலான்னு ஒருத்தர் போறாருன்னு. எங்க போறாரு? விண்வெளிக்கு போறாரு. ரொம்ப நல்லது. அவரு இந்த பயிற்சியை தெரிஞ்சுக்கணும்னு சொல்றாரு அப்படின்னு. நானும் அவர்கிட்ட பேசினேன் அப்படிங்கிற. எல்லாம் சரிதான், நான் வேண்டாம் அவருக்கு நான் பயிற்சி கொடுக்குறேன் அப்படின்னு. இந்த மாதிரி இங்கிருந்தே பண்ணிக்கலாங்க, கூகுள் மீட்டில கொடுக்கலாம் அப்படின்னு. எந்த அளவுக்கு உள்வாங்கிறாரு நமக்கு தெரியல. எனக்கு கிட்ட போய் இருக்கிறாங்க, ஒரு செய்தி கொடுத்து நேரடி பேச சொன்னா நாம இந்த புத்தகத்தை அப்படியே காப்பி அனுப்பிச்சு விட்டுறலாம். புத்தகத்தை அதான். இங்கிலீஷ்லயும் இருக்குது. அதே இதெல்லாம் இன்னைக்கெல்லாம் வந்து அறிவியல் வளர்ந்தாச்சு. ஒரே மணி நேரத்தில் இந்த புத்தகத்தை அப்படியே எந்த மொழி வேணா மொழிபெயர்த்தரலாம். ஆ, ஒரே மணி நேரம் தான். எவ்வளவுன்னா ஒரே மணி நேரம் தான். 1 மணி நேரத்திலே பண்ணிடலாம். பார்த்துட்டு அப்படியே எத்தனை பக்கம் அடக்கடை அது மொழிபெயர்த்து அதே கொடுத்துட்டு போரு. என்ன சொல்லி கொடுக்குறதுக்கு ஆள் வேணும், அங்கதான் இருக்குது. ஆமா. என்ன முயற்சி பண்றாரே தெரிய மாட்டேங்குது. சரி, இப்படியாவது ஒரு தொடர்பு இருக்கிற. நானே ஏதோ தொடர்பு இருக்கிறாரு. அதே 15 வருஷமா தொடர்பு இருக்கிறாரு பாருங்க. அதே பெரிய விஷயம். 15 ஆண்டு. அதே 15 ஆண்டுக்கு அப்புறம் போன வருஷம் பேசினார். அப்ப 14 ஆண்டு சும்மா கிடந்திருக்குது. பாருங்கண்ணே. அப்புறம் சரி, என்ன ஒரு வீடியோல பேசணும் அவர்கிட்ட.
அதை பேசி அது யாருன்னு மூஞ்சி பார்த்து பேசணும். அது என்ன, நாளைக்கு காலையில் நேரம் இருந்தா ம். கூப்பிட்டு வாட்ஸ்அப்பில் வர்றீங்களான்னு கூப்பிட்டு பார்க்குறேன், ஒரு நிமிஷம் கூப்பிட்டு பேசுறேன் அப்படின்னு. அவர் வந்தாரா நல்லது. ஆனா அவரெல்லாம் விண்வெளி அவர் என்ன ஏதோ அவர் ஏதோ வேலை செய்வாரு என்னமோ தெரியல, எப்படி எடுத்துட்டு போறாரு என்ன, அவர் வந்து தெளிவா பேசணும். அந்த மாதிரி பயிற்சி எல்லாம் அனுப்பிச்சிட்டு தான் இருக்கேன். அவருக்கு என்ன வேலையோ எங்க அதாவது பணி நிறைவு ஆனதுக்கு அப்புறம் சும்மா இருக்க மாட்டாங்களா, வேலைக்கு போறதா? எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. அது என்ன வேலைக்கு போய் என்னத்தை கிழிக்க போறீங்க? கேரகம் பிடிச்ச மானங்கெட்ட பொழப்பு. ம். பணி நிறைவானாவே அப்புறம் ரிட்டையர்மெண்ட்டு அதுக்கு தான் கொடுக்குறான். அப்புறம் மறுபடியும் வேலைக்கு போகிறேன்னா அதுதான் அதுதான் பிரச்சனை. அதுதான் ஏதோ ஒரு அந்த அந்த வெறி, பணம் சம்பாதிக்கிற ஒரு வெறி. என்னது? வெறித்தான். ஆமா, அங்க போய் என்னத்தை கிழிக்க போறீங்க? என்ன கண்டுபிடிச்சீங்க நீங்க? ஒரு துறையில இருக்கிறப்ப ஏதாவது சாதனை பண்ணிட்டு வரணுங்க. ஒரு துறையில இருந்தோம்னா என்ன பண்ணிட்டு வரணும்? ஒரு சாதனை பண்ணி வாழ்க்கையில் நான் இருந்தேன், இப்படித்தான் இருந்து ஒரு கண்டுபிடிச்சு பிரச்சனைக்கு சிக்கலுக்கு தீர்வு சொல்லிட்டு வந்தா பரவாயில்ல. சும்மா வெறுமனே உட்காந்து தேய்ச்சிக்கிட்டு இப்படித்தான் எல்லாரும் 100க்கு 90 வெறுமனே தேய்ச்சிக்கிட்டு யாரும் அந்த இயற்கையை புரிந்து அந்த சட்டங்களை பிரச்சனைக்கு தீர்வு சொல்றதே கிடையாது. பிரச்சனையே அதிகமாயிட்டு போறதா இருக்குது. அதனாலதான் நான் படிச்சு பார்த்தேன். அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, அந்த வேட்டையாடி இந்த காலத்துல இருந்தே இவன் உடம்ப கெடுத்து வச்சிருக்காங்கிறாரு. வேட்டையாடின்னு சொல்லவே வேணும். வேட்டையாடி அது இப்ப இந்த என்ன சொல்லுவாங்கன்னா இந்த பிரைமேட்டையும்பாங்க, அது ஒரு ஸ்டேஜ். வேட்டையாடி சாப்பிட்ற சமூகம் அப்ப இருந்தே அவன் கெட்டு போச்சு எழுதுறாரு. அப்ப இருந்தே அதாவது ட்ரேசிங் மேன் ஹிஸ்டரி, அதாவது ட்ரேசிங் மேன் ஹிஸ்டரி பேக் 1000 of years and find that he has long been scavengerங்கிறாரு. in his eating habitsங்கிறாரு. இந்த உணவு பழக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஸ்கேவெஞ்சர் என்ன பொருள்? நாடோடியா நடமாடியா? ஸ்கேவெஞ்சர்னா இது நாடோடியா இருக்குமா? அதான் நாடோடினா இந்த நரிக்குறவர்கள்லாம் இருக்காங்களா? ஆமா, அவங்களா? இல்ல அவங்கள ஸ்கேவெஞ்சர்னா எங்கேயோ இடம் மாறிட்டே நாடோடி மாதிரி போயிட்டே இருக்கிறவன அப்படிதான் நினைக்கிறேன். சரி, இப்போ மறந்து போச்சு எனக்கு. இன்கேஸ் ஈட்டிங் ஹேபிட் அவனு இப்படியே இருந்திருக்கு. he would voraciously stuff himself. voraciously என்னன்னு தெரியல, அது மொழிபெயர்த்தா தெரியும். அதாவது voraciously என்ன அளவு யாருக்கு தெரியும்? voraciously stuff himself with the dead carcass of a bird and animals that he had learned to slaughter even in his primitive stage. செத்து போன பறவை விலங்கு என்னமோ சாப்பிட்டு பார்த்துருப்பான்னு தெரியுது. அதாவது இவனு நிறைய நீங்க சொல்ற மாதிரி இந்த விலங்கு வேட்டையாடிகள் மாதிரி தான் போகுது. நாட் நோயிங் வேர் ஆர் வென் his next meal was coming from, he would gorge himself on the food available. His life in paradise ended when he changed from his fruitarian extension to meat eating. இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, இவங்க என்ன பண்றான்னு கேட்டீங்கன்னா, தற்செயலாம் ஏதாவது ஒன்று சாப்பிட்டு பார்த்துருப்பானுங்க. தற்செயல காட்டுல வந்து எதுவுமே கிடையாது இல்லையா? காட்டுல தற்செயல ஏதாவது தற்செயல போற போக்குல அந்த காட்டுல போறப்போ ஏதாவது ஒண்ணு வாயில அது இயற்கையா விளையிறது. ஆனா நிறையாவும் இருக்காது. சில நிறைய இருக்கு, சின்ன சின்ன பழம் நிறைய இருக்கும். ஆலம்பழம் மாதிரி, ஆலம்பழம் இருக்கு இல்லையா? ஆலம்பழத்துல பாத்தீங்கன்னா ஆலம்பழம் மாதிரி ஆலம்பழம் வந்து பழம் நிறைய சாப்பிடும். அதை எடுத்து தின்று இருப்பான். ஆனா இருந்தாலும் அவனுக்கு அந்த அந்த போதை சரியா வராதனால அதை தவிர்த்து இருப்பான். போதை வரணும் அவனுக்கு. அந்த போதை இல்லாதனால என்ன பண்றான்னா, அந்த போதை தருகின்ற கடுமையான, அதாவது இறப்பை வந்து அந்த இறப்பைக்கு வந்து கடுமையான திணறணும். இந்த திணற உணவு போடும் பொழுது அந்த திணற உணவு போடும் பொழுது அவனுக்கு வந்து என்ன, இந்த மந்தம் வந்துருது. சுறுசுறுப்பு போகணும். அதாவது போட்டா அந்த மந்தத்துக்காக தான் அவன் தேடி அந்த மந்தத்தை நோக்கிதான் இந்த கடுமையான இறைச்சி அவன் சாப்பிட்டுருக்கான். பாருங்க எங்க இருந்து தொடங்குன்னு.
சாப்பிட்டதும் படுத்துருவான். அந்த மந்தத்தை நோக்கி தான் போறான் அவன். அந்த மந்தம் தான் அவனுக்கு தேவைப்படுது. அதாவது சுறுசுறுப்பு தேவையில்லை. அந்த வயிற்றுக்கு ஒரு மந்தம் கொடுத்தோடனே அது அவன் பித்தம் சுரந்து ஆ. கடுமையான நச்சு சுரந்து அந்த மயக்கத்துல கொண்டு ம். வச்சிருது. அப்ப அது 2 நாள் 3 நாள் ஆகுது. இதுதான் அந்த பிறவி நிலைன்னு பேரு. மந்த நிலை. அது மந்த நிலைன்னு பேரு. அப்புறம் அந்த மந்த நிலைக்கு என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, திருப்பி ஆ. அதே நுகர்வுக்கு போயிடுறான் அவன். அந்த மந்தத்தை மீண்டும் மந்தமா இருக்கணுங்கிறதுக்காக அதே பொருளை நுகர ஆரம்பிக்கிறான். ஆ. திருப்பி திருப்பி. அப்ப அங்க என்ன ஆகி போச்சுன்னா, அங்க திருப்பி என்னதுன்னா, அந்த பொருள் தேடுகின்ற பொடி பொருள் தேடி பொருள் தேடி உணவை தேடி தின்றுட்டு மந்த நிலைக்கு போயிடுறான். திருப்பி இந்த 1 2 2 1 1 2 2 1 அதான். 1லிருந்து 2 2லிருந்து 1 இப்படியே ம். 1 2 1 2 2 2 2 to 1 அப்படியே அப்படியே 1லிருந்து 2 2லிருந்து 1 திருப்பி முன்னாடி போய் பின்னாடி வர்றது, முன்னாடி போய் பின்னாடி வருது. முன்னாடி அதாவது முன்னாடி ஒரு அடி பின்னாடி ஒரு அடி. அப்ப அப்படி அங்கேயே நின்றுட்டே இருக்க வேண்டியது அங்கேயே. அடிமேல் அடியில வைக்கிறது இல்ல. முன்னாடி ஒரு அடி அப்புறம் அப்புறம் அடுத்தது பின்னாடி ஒரு அடி. இப்படியே வச்சுக்கிட்டே இருந்தேன்னா அங்கேயே தான் நின்றுப்பான்னு இருக்கு. 100 வருஷம்னா அங்கேயே நிக்க வேண்டியதுதான். இப்படித்தான் இதுதான் அந்த 2 தெற்கு நிலை. மாடு மாதிரி. ஆ. இதுதான் அந்த வந்து பார்த்தீங்கன்னா பிறவி நிலைன்னு பேர். இந்த பிறவி நிலை தாண்டி வருகின்ற பொழுதுதான் இந்த 3ஆம் நிலை மனம் வருகிறது. இந்த மனம் ஒண்ணு இருக்குதுங்கிறத வந்து ம். பின்னாடி சித்தர்கள் கண்டுபிடிச்சு தான் எழுதுறாங்க. ம். அது தொல்காப்பியர் பதிவு செஞ்சிடுறாரு. தொல்காப்பியர் வந்து 18,000 ஆண்டு தொல்காப்பியர் கிட்டத்தட்ட 18,000 ஆண்டு ஆச்சுங்க. ஆ. டைரக்டா இப்பவே எல்லாரும் சரி. 9,000 ஆண்டு 10,000 சொல்றாங்க. அதோட அமைதி பார்த்தோம்னா 18,000 ஆண்டுக்கு போகுது. போகுது. ஆ. அவர் நட்சத்திரத்தை தான் சொல்லுவாரு. ஒரு பாத்தீங்கன்னா வானத்துல ஒரு 12 புள்ளி முக்கியமான 12 நட்சத்திரம் இருக்குது. ஒரு நட்சத்திரத்துக்கு இந்த ம். நட்சத்திரத்துக்கு இடைவெளி பாத்தீங்கன்னா 2000 ஆண்டு நகர்வு. அந்த மாதிரி அவர் 9 புள்ளி சொல்றாரு. 18,000 வரைக்கும் சொல்றாரு. 9 புள்ளிகள். ஆவணி தான் அவர் பிறந்த ஆண்டு. ஆவணிங்கிறது நட்சத்திர ம். புள்ளியை குறிக்கிறது. ம். ஒரு புள்ளிக்கும் வந்து 2000 ஆண்டு இடைவெளி. அப்ப பூமி வந்து அந்த இடத்துல மாறி நிக்கும். பூமி வந்து மாறி நிக்கும். 2000 அப்ப 24,000 ஆண்டு ஆச்சு. அப்ப பூமி 24 டிகிரி சாயறப்ப முழுமையா முதல் தொடக்கத்துல இருந்து முதல் புள்ளியில இருந்து 2வது அப்படியே ஒவ்வொரு புள்ளியா மாறி வரப்ப கடைசியில 12வது புள்ளிக்கு போற 24,000 ஆண்டு ஆகும். ம். இவர் 9வது புள்ளி சொல்றாரு. அப்ப 9வது புள்ளி என்ன 18,000 ஆண்டு ஆச்சு அவருக்கு தோன்றி இன்றைய காலத்துப்படி. அதாவது தொல்காப்பியர் தோன்றி இன்றைய காலத்துக்கு 18,000 ஆண்டு ஆகுது. இதை வந்து டாக்டர் மகாலிங்கன் அது ஆராய்ச்சி நினைச்சே பண்ணார். பார்க்க முடியாது. ம். ஆமா. டாக்டர் அதான். மகாலிங்கம் வந்து இதை ஆராய்ச்சி பண்ணி டாக்டர் மகாலிங்கம் தொழிலதிபர் இந்த புத்தகம் எழுதுற மகாலிங்கம் தான் இந்த ஆ. உணவில்லாமல் வாழும் கலை இந்த புத்தகத்துக்கு முன்னுரை வழங்கிய மகாலிங்கம் தான். என்ன பண்ணாருன்னு கேட்டீங்கன்னா, நான் ம். தொல்காப்பியருக்கு வயது கண்டுபிடிக்கிறதுக்காக 1975 ம். நினைக்கிறேன். 75 எத்திராஜி கல்லூரியில ம். சென்னையில இருக்க எத்திராஜி புகழ்பெற்ற கல்லூரி எத்திராஜி கல்லூரி. அந்த கல்லூரியில வந்து தமிழ் ஆராய்ச்சியாளர்கள், சமஸ்கிருத ஆராய்ச்சியாளர்கள், ம். அப்புறம் வானியல் சம்பந்தமான ம். ஆராய்ச்சியாளர்கள், சோதிடம் சம்பந்தமான ஆராய்ச்சியாளர்களை வச்சு ஆராய்ச்சி பண்ணி அந்த நட்சத்திர புள்ளிகளை ஓ. கணக்கு போட்டு பார்த்தா 9 ம். புள்ளி வருது. இன்னும் 6 புள்ளி வச்சா 12,000. 6 புள்ளி வச்சா தை மாசம் வரும். 9 புள்ளி வச்சா சித்திரை மாசம் வரும். ஆ. 6 புள்ளி வச்சா தை மாசம் வருது. 9 புள்ளி வச்சு சித்திரை மாசம் வருதுன்னு கண்டுபிடிச்சாங்க. 6 புள்ளின்னா 12,000, 9 புள்ளின்னா 18,000. இதுதான் கடைசியில. இது யாரு வேணா முடிவு எடுத்துக்க வேண்டியது. ஆனா 9,000 வரைக்கும் இருக்கு நல்லா ஒத்துக்கிறாங்க. ஆ. அப்படின்னா 18,000க்கு ஆனா 12,000 வரைக்கும் ஒத்துக்கிறாங்க. 12,000 ஒத்துக்கிறாங்க. ம். அப்ப அப்ப எழுத்து அப்பவே வந்தாச்சு. எழுத்து அப்ப 18,000 ஆண்டுகள் ஆச்சுன்னா எண்ணம் எழுத்தும் கன்னடத்தும் அப்பவே எழுத்து வந்தாச்சு. மனம் அப்ப அதுல அறிவும் வந்தாச்சு, மனமும் வந்தாச்சு. ம். அது மனிதன் என்றாலே மனதை அடிப்படை அதாவது அறிவும் மனமும் சேர்ந்தவன் எழுதுறார். ஆறெறி வதுவே அவற்றோடு மனனே. ஆக அவர் புற செயல்பாட்டை வச்சு பேசுறாரு. புற செயல்பாடு ஒண்ணு இருக்குது பாத்தீங்களா? அந்த புற செயல்பாடு. ஆனா நாம சொல்றது அக செயல்பாடு. வெங்கடேசன் தான் பயங்கரமா பிரில்லியன்ட் அதுல. இவர் அக செயல்பாடு அக அறிவை பற்றி எழுதிட்டு வர அக அறிவு தான் கரெக்ட். அக அறிவு அப்புறம் அது புற அறிவு. ஏன்னா வெளியிருந்து தான் உள்ள போகுது. ஆக அதான். இது வந்து மனம் சம்பந்தப்பட்டது. இப்ப நீங்க
ஒற்றைச்செயல் உயிரினம். அது வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொடு உணர்ச்சி மட்டும் இருக்கும். தொட்டா உள்ள போய் நமக்கு புரிஞ்சுக்கும். நடக்கிற உணர்ச்சி அது உள்ளிருந்து வர்றது. பார்க்கின்ற உணர்ச்சி அது உள்ளிருந்து வரக்கூடியது. அப்புறம் நுகர்கிறது உள்ளிருந்து வரக்கூடியது. வாய் ருசி உள்ளிருந்து வரக்கூடியது. பகுத்து பார்த்தல் உள்ளிருந்து வரக்கூடியது. வெட்டவெளி சக்தி எடுத்து வாழ்வது. விண்வெளி சக்திங்கிறது அந்த காமா கதிரை உடம்பை மாற்றிக்கிறது. அப்புறம் நைட்ரஜன் புரோட்டீனா எடுத்துக்கிறதெல்லாம் வந்து இதுதான் விஷயம். இந்த விஷயத்தை தான் வந்து நம்ம வந்து போராட வேண்டியது. இன்னும் நிறைய நம்ம போகணும். இன்னும் 1,00,000 கிலோமீட்டர் போகணும். இப்பதான் 100 கிலோமீட்டர் போயிருக்கிறோம். ஆக இதுல இதுல அந்த இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, என்னதான் உடற்பயிற்சி பண்ணாலுமே இந்த குடல் சுருங்கி போச்சுன்னா ஒண்ணும் பண்ண முடியாது. சாதாரண உணவு இப்ப விண்வெளிக்கு போற மாதிரி இறைச்சி உணவு சாப்பிட்றான், அவனுக்கு குடலே சுத்தமா இருக்காதுங்க. இப்படித்தான் இருக்கும். குடல் சுருங்கி போய் தான் கிடக்கும். விண்வெளிக்கு போறவங்களுடைய அத்தனை உடலுமே குடல் சுருங்கித்தான் இருக்கும். ரெண்டாவது அங்க மலமே போக முடியாது. செயற்கையத்தான் மழை உறிஞ்சணும். அது ஒரு பிரச்சனை. போறானா மழமே வராதுங்க. மழமே வராது. ஏன்னா ஈர்ப்பு விசையே கிடையாது. அப்புறம் திங்கறதை அளவுடன் தின்னுருவானுங்க. எல்லாம் பூரா பன்னு தான். பன்னு கேக்கு இப்படிதான் திம்பானுங்க. இப்படித்தான் திம்பானுங்க. சப்பாத்தி இந்த மாவு பொருளை தின்னுக்குவானுங்க. இறைச்சி மாவு பொருளை தின்னுட்டு அப்புறம் புரோட்டீன் புண்ணாக்கு புடலங்காயின்னு பேசிட்டு இருக்கானுங்க காட்டு மிராண்டிகள். அப்புறம் விண்வெளி காட்டு மிராண்டிகள் என்ன பண்றது அப்புறம்? இல்ல மனிதனுடைய நாகரிகம் என்ன, மனிதனோட பழக்க வழக்கம் என்ன, ஏன் மனதில் ஒண்ணு இருக்கணும்? மனமே இல்லாம இருக்க வேண்டியது ஏன் மனதை பத்தி பேசுறீங்க? அப்ப மனம் ஒண்ணு ஆட்சி செய்தே இல்லையாங்க? மனம் இருக்குதுன்னு ஒத்துக்கிறானா இல்லையா வெள்ளைக்காரன்? அந்த முண்டம் பண்ற அட்டகாசம் தாங்க முடியாத அட்டகாசம். மனமும் இருக்கா இல்லையா? சரி, அப்ப அறிவின் வரப்பு வாய் ருசி எதுக்குன்னு கேக்குறேன். வாய் சுவை எதுக்கு? நீதான் அறிவாளியாச்சே, அறிவாளிக்கு வாய் சுவை எதுக்குன்னு கேக்குறேன். அறிவுதான் உனக்கு வேணும், வாய் சுவை எதுக்கு? இங்க இவனுக்கு மாட்டிக்கிறானு யாரு? இந்த பகுத்தறிவு பேசப்பட இங்க மாட்டிக்கிறான். இவனுக்கு என்னதான் பண்றது நாம? அப்ப வேற வழி இல்ல. நம்ம மருத்துவம் இப்ப இது மருத்துவம் மாறுது. மருத்துவத்துக்கு வரமாட்டானுங்க. எப்ப மருத்துவத்துக்கு வரோம்? அழுகி போய் சாகும் பொழுது ஐயோ அப்படிமா. அப்ப என்ன வெங்காயத்துக்கு அழுகிறேன்? அதுதான். ஆக இது வந்து சாபக்கேடு அப்படிங்கறத விட அப்படித்தான் இருக்கும். அதுதான் எப்பவுமே தமிழ் வந்து பாத்தீங்கன்னா பல ஆயிரம் ஆண்டுகள் இருக்கனால யாரும் ஏத்துக்கொள்ள முடியறது இல்ல. இது ஆனா உலகத்துக்கு நீதி சொல்றது தமிழ். அது தெரிஞ்சு போச்சு. எல்லாரும் இது கத்துத்தான் தீரணும். எப்ப வருவான்னு அப்ப தெரியாது. அதனால நாம இதை நிறைவு செஞ்சுக்கலாம். வேற ஒண்ணும் இல்லை. 8:33 ஆச்சு. அதனால நோயற்ற வாழ்வு வாழணும்னா அகத்தூய்மை பண்ணணும். இதை வந்து மனதை வைத்து பேச முடியாது, பகுத்தறிவை வைத்தும் பேச முடியாது, வாய் சுவை வச்சு பேச முடியாது. மூணையும் ஒருங்கிணைத்து தான் பேசணும். அதான் இது பேர் ஒருங்கிணைப்பு மருத்துவம்னு பேரு. இன்டகிரேட் மெடிக்கல் அப்படிங்கலாம். இன்டகிரேட்னா ஒருங்கிணைக்கப்பட்ட, இன்டகிரேட்டட் மெடிக்கல் சயின்ஸ் அப்படின்னு சொல்லணும். அதனால இது வந்து கூறிய அறிவு வேணுங்க ஐயா. கூறிய அறிவு இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அது என்ன சொல்றாருன்னா, தொடங்குவது தொடங்கிடலாம், முடிக்கிறது கூறிய அறிவு தான் முடிக்கணும். ஆகையினால இதை வந்து இப்ப 6 மாசம் இல்லாம நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. ஒரு நாள்ல பல்லு வளர்க்கனா ஒரு நாள்ல பல்லு வளர்க்கலாம் உள்ள கழுவ முடியாது. அதான் பார்க்கணும். பார்த்துட்டு நம்ம செய்வோம். ஏதாவது செய்தி இருந்தா சொல்லுங்க, அப்புறம் நான் நிறைவே செஞ்சுக்கிறேன். குடல் சுருங்கி போறதான் இறைச்சி. அதாவது சாதாரண அவர் சொல்லிட்டாரு, சாதாரண உணவு சாப்பிட்டாலும் குடல் சுருங்கி போயிடும். ரெண்டாவது வந்து செரிக்காத அமில உணவு. அதாவது பாத்தீங்கன்னா வயிற்றுல வந்து அமிலம் கிடையாது. அது வந்து ஏற்கனவே ஒரு இறைச்சி பொருளை சாப்பிட்டோம்னா அதற்கான அமிலம் அங்க கிடையாது. அப்ப அமில உணவு போட்டீங்கன்னா குடல் சுருங்கிடும். எப்படி இருந்தாலும் இறப்பில இருந்து சிறுகுடல் போகும். இப்ப நாக்குக்கு வந்து எந்த சுவையுமே கிடையாது. நீங்க சாப்பிடும் போது தான் வருது. இப்ப பாவக்காய் தின்னீங்கன்னா கசப்பு தெரியுது, சர்க்கரை தின்னீங்கன்னா இனிப்பு தெரியுது. ஆனா அதுக்கு முன்ன அது இருக்குதா இல்லையாங்கிறது தெரியாது. நாக்கு அது பாட்டுக்கு தான் இருக்குது. அதே மாதிரி இந்த வயிறு நீங்க சாப்பிட்ட பின்னாலதான் எதோ வேலை செய்யுது. அதான் நீங்க சொல்றது புரியுது. ஆமா, அதுக்கப்புறம் வேலையே கிடையாது. பார்த்தா அங்க எல்லாம் சேர்ந்த நீர் இந்த பயில் எல்லாமே வருது. சாப்பிடாத இருக்கும்போது அது பற்றி தான் இருக்குதாட்டு இருக்குது. எதுவுமே பண்ணாம இதுல மனம் வந்து என்ன பண்ணா
சாப்பிட்டது எல்லா ரியாக்ஷனும் கொடுக்குது. ஆமா ஆமா, எல்லா வேலையும் பண்ண ஆரம்பிக்கும். ம். அதுல என்ன போச்சுன்னா சேமிக்க ஆரம்பிக்குது. அது விஷத்தை சேமிக்குது, உடம்பைக்கு சேமிக்குது. அதுதான் தண்டனை கொடுக்குது. ம். அதாவது முழுமை வெளியேறாது. அந்த முழுமை வெளியேறாம ரெண்டு ரெண்டு தான் வெளியேறு, மற்ற ரெண்டு வெளியேறாது. அதாவது மலத்துல வெளியேறது சிறுநீர் ம். விளைத்து அது உடம்பு ஏற்றிடும். நாக்குல படிகிறதும் கொழுப்பா மாதிரி ஆ. படிகிறது. நீ தான் முயற்சி பண்ணணும். நம்மள பாருங்க, அஹ், நாலு நாலு வகை விஷம் படியுது. ரெண்டு விஷயத்தை அது ஏத்திரும். ரெண்டு ம். விஷயத்தை நீ முயற்சி பண்ணி தான் வெளியேற்றணும். அங்கதான் தண்டனை வருது நமக்கு. 2 முயல் நாலு முயற்சி வகை. பண்ணி வெளியேத்துறது வந்து இல்ல யூரியன் மோஷன் வந்து தானா போகுது. நம்ம ஆமா முயற்சி பண்ணி பண்றது வேறங்கிறீங்க. ஆமா, நாம முயற்சி பண்றது நாக்குல ம். படிகிற விஷயத்தையும் உயிர் ம். உறுப்புல படிஞ்சிருக்க உடல்ல. உயிர் உறுப்புல படிகிறது. உயிர் உறுப்புகள்ல படிகிற விஷயத்தையும் அந்த உயிர் உறுப்புல படிச்சு பிடிக்கிறது. அதைத்தான் நீங்க மாத கணக்கில் இருந்து கரைத்தெடுத்த பிறகு சுத்தமாகிறது. அது தானா ஆகாது. நம்ம தான் பண்ணணும். அப்ப சுத்தமான உடலுக்கு பசி துன்பம் வராது. அதனாலதான் சொல்றேன், நீர்ல நீர்ல இருந்தா ஒண்ணுமே பண்ணாதுன்னு சொல்றேன். அது இருந்துட்டா ஒண்ணும் இல்ல. ஆனா இதுல வரும்போது தானா சுத்தம் ஆகுறது வேற, நம்மளா சுத்தம் பண்றது வேற. இது பிரிச்சு பண்ணிக்கணும். பிரிச்சு பார்க்கணும். நீங்க சுத்தம் பண்றதுதான் இருக்கு. தானா சுத்தம் பண்றது போயாச்சு இல்ல. அதுக்கு தான் ஆ. சொல்றேன், திரவில இருந்து நேத்து கூட பேசினேன். திரவத்துல இருங்க, திரவத்துல இருங்க, அல்லது நெல்லிக்காய் சாறு மாதிரி ம். இருங்க. இந்த மாதிரி ஏதோ ஒரு நெல்லிக்காய் சாறு அல்லது மாங்காய் சாறு ஏதாவது ஒண்ணு, எலுமிச்சம்பழ சாறு இருந்துகிட்டே இருந்தீங்கன்னா எல்லாம் சுத்தமாயிரும். அவ்வளவுதான். தண்ணி கொஞ்சம் பேரு குடிச்சிட்டு. ஜனங்க இருக்கிறது எப்படின்னா, ம். ஜனங்க எப்படி இருக்கிறாங்கன்னா, தானா ஆவறத அது ஏன் நம்ம முயற்சி பண்ணணும்னு விட்டுர்றான். அந்த யூரியனும், மோஷனும் போய்க்கிட்டு இருக்குது. இந்த உயிர் உறுப்புல தங்குறதெல்லாம் அவன் கண்டுக்கிறதெல்லாம் அதை வெளியேத்துறதும் இல்ல. அதுதான் அவனை முடிச்சு போடுறது. அது கதைய அவனுக்கு முடிச்சிடும். அது அவனுக்கு தெரியாது. இந்த 10,000 வருஷமா சொல்லி கொடுக்கல. ஆ, தெரியாது. பதுங்கி 10,000 வருஷம். இருக்கிறதுங்கிறதும் தெரியாது. தெரியாது. நீக்கவும் அதாங்க தெரியாது. அதாங்க வேட்டையாடிக்கு போற வேட்டையாடி சமூகத்திலிருந்து தொடருதுங்கிறாரு. வேட்டையாடி அதுக்கு வேட்டையாடி சமூகம் எப்போ அது எத்தனை லட்சம் ஆண்டு? அது அது காட்டுவாசியா இருக்கப்போ அப்ப அப்ப 20 பண்ணி லட்சம் ஆண்டு, அப்ப பண்ணிட்டு 20 இருக்கிறோம். லட்சம் ஆண்டு, அப்ப 20 லட்சம் ஆண்டுன்னு வைங்க. என்னது? அப்ப இருந்தே அவன் காடு சுத்திக்கிட்டு தான் இருந்திருக்கான். 20 லட்சம் ஆண்டுங்க, 30 லட்சம் ஆண்டு. மனித குலம் இந்த மனிதன் மாதிரி இருக்கிற சாயல் தோன்றி 50 லட்சம் ஆண்டு இருக்கலாம். ம். அது வேட்டையாடி சமூகம்னு சொல்றானே. பிரிக்கிறேன், வேட்டையாடி சமூகம், பயிர் தொழில் சமூகம். வேட்டையாடி சமூகத்துக்கு பயிர் தொழில் சமூகத்துக்கு வர்றான். ஆ. அதுக்குதான் திருவள்ளுவர் வந்து பயிர் தொழில் பத்தி 2000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதிட்டார் இல்லையா அவரு? திருவள்ளுவர் அதையும் எழுதிட்டார் இல்லையா? பயிர் தொழில் பத்தி எழுதி எப்படி பயிர் தொழில் செய்யன்னு எழுதியிருக்காரு. ஆ. நீங்க உழவுங்கிற அதிகாரத்தை படிச்சு பாருங்க, அவ்வளவு அழகா எழுதியிருப்பாரு. புழுதி பறக்க அதாவது தொடுபுழுதி கக்ஸா கக்ஸா உனக்கின் ம். பிடித்தறிவு வேண்டாது சாலப்படும் எழுதுவாரு. ஏரிடனும் நன்றாம் எரிவிடல் கட்டபின் நீரிடும் அதன் காப்புன்னு சொல்லுவாரு. அதாவது புழுதி பறக்க உழவு ஓட்டி இருக்க வேண்டும்ங்கிறாரு. புழுதி பறக்கன்னா ம். அந்த மண்ணு வந்து எப்படி பார்த்தீங்கன்னா நெகு 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 நெகுன்னு புழுதி பறக்க மாதிரி இருக்கணும். அப்பதான் தண்ணீரை அதிகமா சேமிச்சு வைக்கும். தண்ணீரை ம். அதிகமா சேமிக்கும் நெகு பூமி. நெகுன்றத தண்ணி விட்டு டைனா உள்ள போய் பூந்துக்கும். அந்த ஓட்டை வந்து என்ன பார்த்தீங்கன்னா அங்கதான் அந்த நுண்துறை இருக்கணும். நுண்துறை உடச்சி 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 கண்ணுக்கு தெரியாத நுண்துறை இருந்தா தான் தண்ணி உள்ள இறங்கி உள்வாங்க. ஆனா குறைந்த தண்ணியில் அந்த வேளாண்மை பண்ணுங்கிறதுக்காக திருவிழா அப்படி சொல்லியிருக்காரு. அவர் காலத்துல தண்ணீர் தன்மை எங்க அவர் காலத்துல இதெல்லாம் கிடையாது. மானாவரி தான். ம். அவர் காலத்துல மானாவரி தான். ம். கரிகாலன் வந்து அணையை கட்டினாங்க. கரிகாலனுக்கு முன்னாடியே மன்னர்களுக்கு கட்டியிருக்காங்கன்னு சொல்றாங்க. கரிகாலன் வந்து அதை வளப்படுத்திக்கலாமே தவிர மாசே ஆமா. விக்டர்னு ஒரு மொழி ஆராய்ச்சி அதுக்கு முன்னாடி 4000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே கிட்டத்தட்ட 4000 ஆண்டு இருக்கலாங்கிறாங்க. அதாவது கரிகாலன் அது வளப்படுத்திக்கலாம் தவிர கரிகாலன் கட்டினாங்கிறதுக்கான சான்று இலக்கியத்தில் இல்லைங்கிறாங்க. ஆனால் கரிகாலன் அதை வந்து என்ன சிறப்பித்திருக்கிறாரு, அது பாதுகாத்து இருக்காரு கரிகாலன். ம். அப்ப கரிகாலன் காலத்திலேயே அந்த கல்லணை இருந்திருக்கு. அதான் விஷயமே. கரிகாலன் காலத்துல அந்த கல்லணை இருந்திருக்குது. அதாவது மணல், அது மிகப்பெரிய ஆறு, மணல் ஓடக்கூடிய ஆறு, மணல் நிறைய இருக்கும், தண்ணி போயிட்டே இருக்கும். அதுல கல்லை போட்டு அது வந்து யாரு பண்ணியிருக்கான்னு கேட்டீங்கன்னா அது இருக்க 4000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே போயாச்சு. ஆ.
இவர் பாதுகாத்திருப்பாரு, அவ்வளவுதான். இவர் தான் கட்டினாருங்கிறதுக்கு மாதிரி செய்தி நான் பின்னாடி வந்துருச்சு. கல்லணை கட்டினார் கடிகாலன்னு சொன்னாங்க தவிர அவர் தான் கட்டினாருக்கு ஆதாரம் இல்லை. அதுக்கு முன்னாடியே கட்டிட்டாங்க இவங்க. அதே கல்லு. அதே ஆத்துல. அப்படியே இவர் பராமரிச்சிருக்கலாமே தவிர இவர் நான் தான் கட்டினேங்கிறது எந்த இடத்துல கல்வெட்டு கில்வெட்டு எதுவுமே இல்லை. இதே 12 நூற்றாண்டு சென்றதுன்னு சொல்றோம். ஆனா கரிகாலன் பத்தி புறநானூறுல வருது, அகநானூறுல வருது தவிர கரிகாலன் கல்லை கட்டினாருங்கிற மாதிரி எந்த இடத்துல சொல்லி எனக்கு என்னமே தெரியல. நான் படிச்ச வரைக்கும் தெரியல. அணை எப்பயோ கட்டியாச்சு. அணை வந்து அது கல்லு தானே. கல்லுல கட்டின அணை வந்து எத்தனை கோடி ஆண்டாலும் இருக்கும். ஆமா, அவ்வளவுதான். அது ஒன்றும் பெரிய பெரிய பிரம்மாண்ட பாறைகளா அது எங்க இருந்து கொண்டு வந்தாங்க என்னங்கிறது நினைச்சு கூட பார்க்க முடியல. அதெல்லாம் பெரிய பேரேறி விருந்து. அது பெரிய அறிவியல் சமூகம் இருந்திருக்கு நமக்கு தெரியுது. அது அது அந்த புரிந்து கொள்ள முடியாத கடுந்தமிழ் இருந்திருக்குது. அது 6000 ஆண்டுகளுக்கு முன்னாடி தமிழுக்கு வந்து எழுதியிருக்காங்க. பானையில கையெழுத்து போட்டிருக்காங்க. அப்புறம் இதை விட என்ன வேணும்? பானையில கையெழுத்து போடுறது சாதாரண மக்கள் செஞ்சிருக்க வேண்டிய. அரசன் கையெழுத்து போடுறத வேற, பானையில கையெழுத்து. பானை யார் செய்வாங்க? வீட்டு தொழில் பண்றவங்க தான் பண்ணுவாங்க. ஒவ்வொருத்தரும் கையெழுத்து போடுவாங்க. அந்த பழக்கம் தான் பாத்திரத்துக்கு பேர் அடிக்கிறது. பாத்திரத்துக்கு பேர் அடிக்கிற நாகரிகம் தமிழர் நாகரிகங்க. எந்த நாட்டுல பாத்திரத்துக்கு பேர் அடிக்கிறாங்க? இங்கதான் பாத்திரத்துக்கு பேர் அடிக்க. பாத்திரமே குறைஞ்சு போச்சு. அந்த காலத்து பாத்திரத்தை பேர்ல அடிப்பாங்க. இன்னைக்கு அது அப்படி ஒரு இதுலயே அரைஞ்ச அப்படி இல்லாம போயிடுச்சு பாரு. அது அழிஞ்சு போச்சு. அதுமே சரி. அப்போ இந்த ரத்தத்தையும் பெருங்குடலையும் தகுந்த உணவு முறையில் உள் தூய்மை செய்து எந்த நோய் இப்ப பாருங்க காமாலை வந்துட்டு இருக்குதுங்கிறாங்க. எங்க திருநெல்வேலியில காமாலை வருது. காமாலை இப்ப செய்தி ஓடிட்டு இருக்குது. ஆத்து தண்ணி கெட்டு போச்சு. எல்லாத்துக்கும் நான் போய் அந்த இடத்துல தங்கி இருந்தேன். திருநெல்வேலியில போய் தங்கி இருந்தேன். மேலப்பாளையம். காமாலை வர்றது இது கட்டாத்தான். தண்ணியில இருந்து வரத்தான். வயிறு கட்டாத்தானே. ஆமா, வயிறும் கெட்டு போகுதுங்கய்யா. தண்ணியும் போயிருங்க. ரெண்டும் போச்சுன்னா அப்புறம் என்ன ஆக போறா? கிருமி உள்ள ஏறி ஏற்கனவே சாதாரண உணவு திங்கிறவன். சாதாரண இராணுவத்திலேயே காமாலை வரும். காரணம் அந்த இறைச்சியும் அரிசி பண்ற வேலை தான். அதேதான். இறைச்சி அரிசி தண்ணியும் கெட்டு போச்சு, வயிறும் கெட்டு போச்சு. ரெண்டும் கெட்டு போச்சு. என்னது? தண்ணி கெட்டு போச்சு. இவன் இறைச்சி தின்னு வயிற்ற கெடுத்து விட்டான். அப்ப ரெண்டும் சேர்ந்துச்சு. யாரு மேல கொட்ட? தூக்கி தண்ணி மேல போட்டுற வேண்டியதுதான். தகுந்த சூழ்நிலை இல்லைன்னா அதிகம் கெடுது. அந்த மாதிரி ஆயிப்போச்சு. அதனால காமாலை வந்துட்டா என்ன பண்ணலான்னு கேட்டீங்கன்னா, காமாலை வந்துட்டு ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை. அது ஒன்றும் ரத்த சுத்தம் பண்றது ரொம்ப எளிமையானது. ரொம்ப 15 நாள்ல காமாலை குணம், ஒரே மாசத்துல காமாலை குணம் மாதிரி தைரியமா இருக்கலாம். சொன்னீங்களே இந்த வைத்தியம், அது காமாலைக்கா சொன்னீங்க? நேற்று சொன்னீங்களே இந்த நொச்சி தவையும் ஆட்டு. ஆமா, அதுக்கு அது வந்து அப்படியே பண்ணிட்டு அது எதுக்கு சொன்னீங்க? தலைவலி காமாலை எல்லாத்துக்குமே. தலைவலி காமாலை மூக்கடைப்பு. ஒரு தலை வலி. ஆமா, பயங்கரமான ஒரு தலைவலி. பயங்கரமானது. அப்பா, கொடூரமான தலைவலி. ஒரு தலைவலிங்கிறது சாதாரண விஷயம் அல்ல. அப்போ காமாலைக்கும் வேலை செய்யும். ஆமா, காமாலைக்கு வேலை செய்யும். உணவு மாத்திடுறோம். பண்ணி பார்த்தோம். சரிங்களா? மீண்டும் சந்திப்போம்.